ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான வெப்சைட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா முடியாதா, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஒர்க்கிங் போயிட்டுருக்கீங்க, நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு வெப்சைட்னா என்ன, நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, என்ன நடக்குது, அது எப்படி ஆன்லைனில் சேல்ஸ் நடக்குது, எப்படி பர்ச்சேஸ் நடக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸில் அவங்க போட்டிருக்காங்க, இதெல்லாம் எப்படி யார் பண்ணுறாங்க, எப்படி நடக்குது பேக்கெண்டில், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குதா? உங்களுக்கு இந்த வீடியோ இஸ் த ரைட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம 7 ஸ்டெப்ஸு நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கேட்டிங்கன்னா பொழுதும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டர்நெட் அண்டு ப்ரௌசர்ஸ். இன்டர்நெட்னால் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நம்ம இன்டர்நெட் இல்லாமல் இன்றைக்கி லைஃப்பை ரன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும். நான் ஓவர்வியூ சொல்கிறேன். ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ இந்த மாதிரி நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம போக வேணாம். இன்டர்நெட்னா என்ன, நம்மளுக்கு நெட்டு கிடைக்குது, நெட்வொர்க் கிடைக்குது, பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டை பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌசர்னா என்ன, அதாவது நிறைய கம்பெனிஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய வெப்சைட் வச்சுருப்பாங்க. அதையெல்லாமே ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரௌசர் வேணும். அதுதான் குரோம், மொசிலா, ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு நிறைய ப்ரௌசர் பார்க்குறோம். இந்த ப்ரௌசர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஒரு வெப்சைட்டை ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரௌசர்ஸ் வெப்சைட்டை காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இன்டர்நெட்னா என்ன, ப்ரௌசர்னா என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம அடுத்து 2வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டொமைன் நேம். டொமைன் நேம்னா என்ன அப்படின்னா, டொமைன் நேம்ங்கிறது ஒரு வெப்சைட்டோட நேம். இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம், நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேர் வைப்போம்ல, அதுதான் டொமைன் நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜியோ மார்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அவங்களோட வெப்சைட் எப்படி இருக்குது, www.jiomart.com அப்படின்னு இருக்குது. இன்னொன்று அடுத்து ஓலாங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது, அவங்களோட வெப்சைட் எப்படி இருக்குது, www.ola.com அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எந்த வெப்சைட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டாலும் அவங்க ஆஃப்லைனில் ஒரு பிராண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆஃப்லைனில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதையே ஆன்லைன்லையும் பண்ணணும். இதுதான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ஆக்டிவிட்டி. ஸோ அவங்க பிராண்ட் நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆன்லைனில். இதுக்கு பேர் தான் டொமைன் நேம். இந்த டொமைன் நேம் ப்ரொவைட் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொவைட் பண்ணுறவங்ககிட்ட இருந்து நம்ம பிராண்டுக்கு உண்டான நேமை அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம், அதை நம்ம லாக் பண்ணிடுறோம். இந்த நேமில் இருந்ததுன்னா அது என்னோட வெப்சைட், நீங்கள் எனக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிடுறோம். அதுதான் டொமைன் நேம் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம டொமைன் நேம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு என்ன சேல்ஸ் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு ஹோம் மேடு அப்ளிகேஷன் சேல்ஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கம்பெனி பேர் பர்ஃபெக்ட் இன்டீரியர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நம்மளோட வெப்சைட் நேம் அல்டிமேட்டாக www.perfectinteriors.com அப்படின்னு சொல்லி நம்ம டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம். அப்போ நம்மளை வெப்சைட்டில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா www.perfectinteriors.com சொல்லி ஒரு வெப்சைட் நிற்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா வெறும் எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ நம்ம டொமைன் நேம் வாங்கியாச்சு, நம்ம பேரில் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டொமைன் ப்ரொவைடர்கிட்ட டொமைன் நேம் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோஸ்டிங். இப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் எடுத்து ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த ஷாப் எடுத்திருப்போம். அதே மாதிரி ஆன்லைனில் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு ஹோஸ்டிங் வாங்கணும். அந்த ஹோஸ்டிங்கில் என்னென்ன இருக்குன்னா, அந்த வெப்சைட்டுக்கு உண்டான ஸ்டோரேஜ் எவ்வளோ, என்னென்னலாம் நம்ம அந்த வெப்சைட்டில் பண்ணலாம், என்ன ஸ்பீடில் இருக்கும், இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹோஸ்ட்டை வாங்கணும். அப்படின்னா தான் நம்மளால் ஆன்லைனில் நம்மளோட ஃபர்தர் ப்ராசஸை கன்டினியூ பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் தேவை, ப்ரௌசர்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்தது நம்ம கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி டொமைன் நேம் வாங்கியிருக்கோம், அந்த டொமைன் நேமை பேஸ் பண்ணி ஹோஸ்ட் வாங்கியிருக்கோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கம்பெனி பேர் வைக்கிறது, டொமைன் நேம் வாங்குறது, கடை வாடகைக்கு பிடிக்கிறது, ஹோஸ்டிங் வாங்குறது. ஸோ இந்த ரெண்டும் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். இந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னா, நம்ம அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணும் பொழுது என்னென்ன பேஜஸில் என்னென்ன வச்சுருக்கோம், ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன வச்சுருக்கோம், செகண்ட் பேஜில் என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்க்குறது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமேசான் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மெயின் பேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ராடக்ட் பேஜ், அடுத்தது கேட்டகரி பேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸில் நிறைய மாடலில் நிறைய பேஜஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜஸ் தான் நம்ம வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணும் பொழுது நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு
ப்ரொவைட் பண்ணுறது, ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் பேஜ், பாலிசி பேஜ், இந்த மாதிரி நிறையா நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு பேஜஸாக தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ். அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் அப்படின்னா அந்த பேஜ் நம்ம பார்த்தோம்னா முன்னாடி அந்த பேஜுக்குள்ளே ஒரு ப்ராடக்டாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 100 ப்ராடக்ட் 500 ப்ராடக்ட் அமேசானில் பார்க்குறோம். அது எப்படின்னா ஒரு பேஜில் ஒரு கேட்டகரி பேஜில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை ப்ராடக்ட் இந்த கேட்டகரியில் வருது, அடுத்த கேட்டகரியில் இத்தனை ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லி பார்க்குறது தான் ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ். ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு சீரியலாக பிளான் பண்ணி லிஸ்ட் பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங்லேருந்து தான் நம்ம டேரெக்டாக வந்து பை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது ப்ரொவைடிங் சர்வீசஸ். எல்லாமே பண்ணியாச்சு. கம்பெனி பேர் வச்சாச்சு, கம்பெனி வாடகைக்கு பிடிச்சாச்சு, கம்பெனிக்குள்ளே ஒரு இன்டீரியர் ரெடி பண்ணி செல்ஃப் எல்லாம் போட்டாச்சு. செல்ஃப் போடுறதா ப்ராடக்ட் பேஜ், செல்ஃபில் பொருள் வச்சாச்சு, அதான் ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ப்ரொவைடிங் சர்வீசஸ். ப்ரொவைடிங் சர்வீசஸ்னால் அந்த கஸ்டமர் உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா அப்பீலிங்காக இருக்கா, நம்மளோட பொருளாக வந்து அவங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆக போகுது, இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, இதை பற்றி டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு, நம்ம கம்பெனிக்கு, நம்ம பிராண்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸை சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். இதை நம்ம லைஃப் லாங் எப்படி பண்ண போகிறோம், இது உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்கும், இது உங்களுக்கு நம்ம பிராண்டு ட்ரஸ்டடான பிராண்டா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு அந்த வெப்சைட்டை டோட்டலாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ப்ரொவைடிங் சர்வீசஸுக்கு கீழே அடங்கிடும். அந்த வெப்சைட் மெயின்டெனன்ஸு எல்லாமே இதில் அடங்கிடும். அந்த வெப்சைட்லேருந்து கஸ்டமருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் இங்கே அல்டிமேட்டான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம், கஸ்டமருக்கு தேவையான டீட்டெயிலாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ப்ரொவைடிங் சர்வீசஸ் ஆஃப் அவர் வெப்சைட்ஸ். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கண்டக்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைன். ஒரு கஸ்டமர்ஸ் உள்ளே வராங்க, நம்மளோட பொருள்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆன்லைனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோமா தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ அதுக்கு தனி செப்பரேட் வீடியோவை நம்ம அதுக்கு போடணும், எப்படி டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம வெப்சைட்டில் இன்கார்பரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு வெப்சைட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இதை 2 வகையில் பண்ணலாம். ஒன்று நீங்களாக பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து வெளியில் கொடுத்து பண்ண போகிறீங்களாங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். நான் எனக்கு தேவையான என்னோடய பிஸ்னஸ்க்கு தேவையான வெப்சைட்டை நானே தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பட் இது எல்லாம் எப்படி நான் பண்ணேன்னா என்னோடய டைமை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டேன், கற்றுக்கிட்டேன். பட் நான் இன்றைக்கி என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வெப்சைட் ஓரியன்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்களே ஓனாக பண்ணுங்கள். பட் வெப்சைட்டை வந்து உங்களோட பிஸ்னஸில் ஒரு பாதி அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதை வந்து அந்த ரிலேட்டடாக உள்ள ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போதான் நல்லது. இது வந்து டீட்டெயில்டாக வெப்சைட் எப்படி பண்ணலாம், எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறேன். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மட்டும்தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு தனி ஸ்கில்லாகவே மாறிடும். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் நம்மளாம் எப்படி வெப்சைட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஒன்று தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெப்சைட்டுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆன்லைனில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது, ஏதாவது பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், டீட்டெயிலாக தேவைப்படணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.